சொல்லிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை மாலை நேர வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு போயிட்டு வந்து இது என்ன கீரை? அது என்ன கீரை? பொன்னாங்கண்ணி கீரை. இதுவா? ஆமாம். இது வேற மாதிரி இருக்குது. இது ஒரு பொன்னாங்கண்ணி. இது சமைக்கிறதுக்காக உருவிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு காலையில் சமைப்போம். இந்த பொன்னாங்கண்ணி சமைக்க தெரியுமா? எல்லா கீரையும் சமைக்கிற மாதிரி தான். என்ன பிரச்சனை? ஆனால் இந்த சிகப்புல இருக்கும், அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இது ரொம்ப சிகப்புக்கான இதை வச்சுருக்காங்க. அது என்ன திடீர்னு நம்ம கீரை வாங்கிருக்கீங்க? கீரை சேர்த்துக்கணும், வாரத்தில் ஒரு நாள். அது உடம்பு இருக்கு. கீரையில் என்ன சத்து இருக்கு? கீரையில் என்ன சத்து இருக்கு? கீரையில் என்ன சத்துன்னு தெரியல, ஆனால் கீரை வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது சேர்த்துக்கணும். என்ன சத்துன்னே தெரியாமல் சாப்பிட்டுருக்கீங்களா? என்னமோ சொல்கிறாங்க டாக்டருக்கு. வெளியே நம்ம இன்னைக்கிட்டே எப்படி போச்சு? இன்னைக்கு மத்தியானம் 12 வரைக்கும் படுத்தே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கவனிச்சி கஞ்சியும் இந்த பாதாம் பருப்பும் உளுந்தம் பருப்பு கருப்பு உளுந்தெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை போட்டு குடித்தேன். மில்க் ஷேக் மாதிரியா? மில்க் ஷேக் மாதிரி. ஆமாம். அதை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் சாப்பிட்டேன். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அப்புறம் தான் எல்லாம் சேலையும் துவைச்சேன். கட்டிட்டு போனதில்ல கோயிலுக்கு. அந்த சேலையெல்லாம் துவைச்சிட்டு லெட்டின் பாத்ரூம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு வீடு வாசல்லாம் கூட்டிட்டு அப்புறம் இந்த சோஃபா செட்டுலாம் இதுவாக இருந்துச்சு, அழுக்கா. சோஃபா செட்டுலாம் எல்லாத்தையும் எடுத்து உதறி எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துவைச்சிட்டு வந்தேன். சேலையெல்லாம் 1 மணி நேரம் முதல்ல துவைச்சிட்டு வந்து காய போட்டேன். அப்புறம் 2வது நேரம் கட்டி இருந்த ஒரு துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தேன். நீங்கள் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்களா? செடிக்கு ஏன் ஊற்றணும்? மழை வந்துட்டு தானே. செடிக்கெல்லாம் சும்மா தண்ணி அதிகமாக ஊற்றவும் கூடாது. இன்னைக்கு இது வீடியோஸ் எது மம்மி பார்த்தீங்க? வீடியோஸ் இன்னைக்கு யார்கிட்ட பார்த்தேன்? வினிதா ஹவுஸ் கோட்டிங் தான் பார்த்தேன். அவங்க அடுத்த அப்டேட் என்ன பண்ணுறாங்க? அடுத்த அப்டேட் அது ஒன்றும் பண்ணலை. அது வந்து சும்மா வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அது வடை சுட்டுச்சு, பருப்பு வடை, உளுந்து வடை, அப்புறம் இது என்னமோ ஒரு பொங்கல். அது என்னமோ தினையிலையோ இதுலேயே பொங்கல் போட்டுச்சு, சட்னி வச்சுச்சு. எது காலையிலையா? காலையில். ஆமாம், அதுதான் சாப்பாடு. அது வீட்டுக்காரருக்கு நல்லதெல்லாம் எடுத்துக்குவார். தினை, கம்பு இதெல்லாம். அது மட்டும்தான் நல்லதா மம்மி? நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாதான். அப்புறம் ஏன் அதை வாங்கி சாப்பிட்றோம்? அதுதான் இவ்வளோ வியாதிக்கும் காரணம்ங்கிறாங்க. ஆனால் இன்னொரு நடிகர் யாரோ ராஜசேகரோ யாரோ ஒருத்தர் நேற்று பார்த்தேன். அவருக்கு 89 வயசா, 82 வயசா. அந்த அம்மாவுக்கு 80 வயசா. ஆனால் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அவர் வந்து திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு நிறைய படம். நானும் பார்த்துருக்கேன். அப்பா கேரக்டர்ல நடிப்பாரு. அவர் வந்து சொல்றாரு, நான்லாம் எதுவுமே வேண்டான்னு வைக்கிறது இல்லை, எல்லாம் சாப்பிட்டுக்குவேன். ஆனா பச்சா மட்டும் சாப்பிடுவேன், ஸ்வீட்டு கூட சாப்பிட்டுக்குவேன். ஆனா எனக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவ்வளவு நாளைக்கு நல்லா தான் இருக்கு 82 வயசுக்கு. என்ன டாக்டர் சொல்ற மாதிரி சோறு சாப்பிடக்கூடாது, வெஞ்சனம் தான் சாப்பிடணும், அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லை. எதுக்கு இதுவா இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவேன். என்ன ஆனா நடப்பாராம், வாக்கிங் மட்டும் நடப்பாராம். அப்ப எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா. அந்த கலோரியை வேஸ்ட் பண்ணிடணும். ஆனா பச்சா மட்டும்தான் சாப்பிடணுமா? மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க 12 மணி ஆனா டான்னு சாப்பிடணும், 2 மணி ஆனா டான்னு சாப்பிடணும். அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை மேம், டான்னு சாப்பிடலன்னா அல்சர் வந்துடும். அல்சருக்கு வேணா புண்ணு வந்துடும். அல்சருங்கிறது புண்ணு தானே, புண்ணு வந்துடும். பசி அதிகமாக எடுத்துருச்சுன்னா வயிறு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சுருக்குங்க. இப்போ நீங்கள் 2 மணி அதாவது 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டு திடீர்னு 4 மணி 5 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கேப் ஆகி போயிடும். அந்த கேப் வந்து சின்ன சின்ன புண்ணுகள் உருவாகும். இப்போ இந்த புண்ணுகள் ஆடுறதுக்கே நம்மளுக்கு ஆத்துறதுக்கு உள்ளே வந்து காற்று போனால் பரவாயில்ல, காற்று போகாதனால அந்த புண்ணு வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்.
அப்புறம் இதே மாதிரி இன்னும் ஒரு 4 மணி 5 மணி ஆயிடுச்சு, இதே மாதிரி இப்படி ஆகிட்டே இருந்துச்சுன்னா புண்ணு பெருத்து ரொம்ப படுத்த ஆரம்பிச்சிடும். நம்மளாம் அப்படி வந்ததுதான் நம்மளுக்குலாம் அல்சர் கம்ப்ளைண்ட். ஆனால் எல்லா நாளும் டயத்துக்கே சாப்பிட முடியுமானா மனுஷன் தானே, மனுஷனுக்கு வெறும் சாப்பிட்றதும் உடம்பை பார்த்துக்கிறதும் மட்டுமே வேலையா கிடையாது. நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, நமக்குன்னு ஒரு சில லட்சியங்கள் இருக்கு. என்ன அதெல்லாம் பண்ணணும்ல, வெறும் உடம்பை பார்த்துக்கிறது மட்டுமே வேலையா? வயசாயிடுச்சுன்னா வேணா அப்படி பண்ணலாம். ஹெல்த்தை பார்த்துக்கணும். வயசுல நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஓடித்தானே ஆகணும். பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு விடணும், சின்ன வயசுனா ஸ்கூல்ல கொண்டு விடணும், அதுங்களுக்கு சாப்பாடு பண்ணணும். அப்ப நம்ம உடம்பே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி பண்றது? என்ன ஆமா, அதனாலதான் வயசுல கடவுள் விட்டாரு எல்லாரையுமே. வயசுல சாப்பிடாம கிடந்தா கூட ஒண்ணும் பண்ணாது. நல்ல வயசுல எல்லாம் சாப்பிடாம இருந்திருக்கேன். அப்பெல்லாம் கடவுளும் விட்டாரு, உடம்பும் விட்டுருது. இந்த வயசான காலத்துலதான் ரொம்ப இக்கட்டுகள் மாட்டேன். வயசான காலத்துல அதுக்கு தான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு இருக்கணும், டயத்துக்கு எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, அதுவும் சிரமமா தான் இருக்கு. எல்லாமே லைஃப் செட்டில்டு ஆனவங்க வேணா அப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன லைஃப் செட்டில்னா எப்படி இன்கம் இன்கம் வரணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி அது நல்லா இருக்கணும். என்ன நமக்கு ரிஸ்க் இல்லாம நம்ம தாந்தால சாப்பிட்றோமா, எந்த ரிஸ்க்கும் தலைக்கு எந்த தலைவலியும் கொண்டாடக்கூடாது. என்ன அப்படி இருந்தாதான் அது வேணும் இது வேணும்னு பிள்ளைய கேட்டு நம்மளை புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு தலைவலி. எனக்கு அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னா. இப்ப நளினி எல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, திரைப்பட நடிகை. அவங்க நல்ல கோயில்ல அவங்களுடைய இதை மட்டும் பிள்ளைய 2 செட்டில் ஆயிடுச்சுங்க, பையனும் பொண்ணும். ஆனா பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. கருமாரியம்மன் கோயிலுக்கு போய் கருமாரியம்மன் கோயிலோட இதுக்கு அவங்க மடிப்பு சேர்ந்துறது நல்லா காசு சேர்ந்துருச்சான். இன்னைக்கு பார்த்தேன் அதை என்ன கொண்டு போய் கொடுப்பாளா? பாரதிய ஸ்ரீதரும் அவங்களும். ஆமா, அது கொண்டு போய் கொடுத்து இது இருக்காங்க. அவங்க கருமாரியம்மனை கொண்டாந்து இதுல கொண்டாந்து உட்கார வைக்கணுமா அவங்க வீட்டுக்கிட்டயா? இல்ல, ஏதோ அதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து உட்கார வைக்கணுமா. இந்த தீச்சட்டிலாம் எடுக்கிற ஆளமே அக்னி சட்டி, அதெல்லாம் எதுக்கு மேமி? எந்த வேண்டுதலுக்காக? அதெல்லாம் வேண்டுதல், அதெல்லாம் சக்தி உள்ளது. ஏன் அக்னியில மிதிக்கிறாங்கல்ல, அக்னியில மிதிக்கிறாங்க. ஆமா, அந்த நம்ம இது மந்தையம்மன் கோயிலெல்லாம் 1 மணிக்கு அக்னியில ஓடுவாங்க. அதெல்லாம் கால் பொத்து போயிடாத மம்மி, சாமியோடது. ஏன் அழகு குத்தி காவடி அத்தை பெருசே எடுக்கிறாங்க. நீ என்ன அழகு இதுல குத்தி எடுக்கிறாங்கல்ல தேர். ஆமா, அதுவே சாமியோட பேர் சொல்லி தானே. அது விபூதி மட்டும்தான் போடுவாங்க அந்த துவாரத்துக்கு, வேற ஒன்றும் மருந்து எல்லாம் வைக்க மாட்டாங்க. அது காமிச்சிடும் மருங்க அந்த குத்துற இடத்துக்கு. சாமிக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அது என்ன சொன்னாலும் மாற்ற முடியாது. அந்த சாமிக்கு வேண்டுதலுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா, அது அந்த சாமி பார்த்துப்போம், அதால வர பிரச்சனை. ஃபஸ்ட்டு நம்ம பால் குடம் வச்சுக்கிட்டு வரையிலலாம் பார்த்தீங்கன்னா கையை மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்ல குடத்தில், அது சரியான வலி வந்துடும். அப்புறம் பார்த்தா குடத்தை கீழே இருக்கணும்னு சத்த நேரத்துக்கு அந்த வலி அப்படியே உயிரே போயிடும். அப்படியா? குடத்தை மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு இப்போ இப்படி கையை மேலே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரத்துக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், குடம் எடுத்து கொண்டு வர வரைக்கும். அப்படி அந்த சத்த நேரத்துக்கு கையை விட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சுதான் அந்த வலி லைட்டாக போகும். எப்போவுமே இல்லைன்னா கையை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒத்த கையை வச்சுருந்தோம்னா ரத்த ஓட்ட மேலே மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அப்படிங்கிற மாதிரி. சாமிக்கு பால் குடம் எடுக்கிறாரு. இல்லை, அதான் கை மாற்றிக்கிட்டு வா, அவங்க தோதுபடி பண்ணிக்குவா. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எந்த வேலைக்கும். அந்த விஷயம் பிரச்சனைக்கெல்லாம் போகிறது இல்லை. நம்ம ஹெல்த்துக்கு ஒத்து வலிக்கு நம்ம பால் குடம் எடுத்தது இல்லையா? பால் குடம் நான் எடுத்ததே இல்லை, யாருமே எடுத்தது இல்லை. வேற என்ன வேண்டுதல் பண்ணிருக்கீங்க? வேற என்ன வேண்டுதல்? யாத்திரை நடந்திருக்கேன், பாத யாத்திரை நடந்திருக்கேன் பழனிக்கு தான். ஆனால் இந்த இது பால் குடம்லாம் எடுத்தது.
பால்குடம் எடுக்கிறதும் பெருசு தானா? பால்குடம் எடுக்கிறது நம்ம ராயபுரத்தில் எடுக்கிறது கொஞ்சம் இது அவ்வளோ தூரம் பெருசு இல்லை. அது நகரத்தா வெயில் இல்லாம தானே வராங்க. 9 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்களே. ஆமா, வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்துடணும், முன்னாடியே எடுத்து ஒடியாந்துடுறாங்க சாமிக்கு ஒடியாந்துடணும். இந்த விலங்கியம்மன் கோயில், இந்த கோயில் பால்குடம்லாம் ரொம்ப இது விலங்கியம்மன் பாரியம்மன். ஆமா, விலங்கியம்மன் கோயில்ல இருந்து இங்க வருமே சத்திரம் கோயிலுக்கு. ஆமா, அது 12 மணி வெயில்ல வருவாங்க, காவடியோட வரும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் கடிச்சு, ரொம்ப கடிச்சு. கொஞ்சம் என்ன இந்த டிஸ்டன்ஸும் கூட என்ன. ஆமாம், அது இது சிவன் ராத்திரிக்கு தானே மம்மி அப்படி வருவாங்க. அப்புறம் தருண் சுந்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சா மம்மி? அதெல்லாம் பார்க்கல நான். வினிதா ஹவுஸ் குக்கிங் அந்த பிஸ்னஸ் என்னாச்சு? பிஸ்னஸ் எல்லாம் பண்ணல, அது விட்டுருச்சு. பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பாவம், அதையும் யாரையும் எடுத்து விட்டாங்க. அதே நல்ல பிள்ளை இங்கே வாழ விடுறாரு. நல்ல பிள்ளை வாழவே விட நல்ல பிள்ளை வாழவே விட மாட்டாரு. கெட்ட பிள்ளை மாறிதான் வேண்டியிருக்கு. ஆமா, கெட்ட பிள்ளை மாற முடியாது, நல்ல பிள்ளால. அதுவும் அதனாலதான் கடவுள் சோதிக்கிறார். இன்னைக்கு ஹெச்ஓடி நான் போனோடனே திட்டுவாருன்னு நினைச்சேன். இது கேட்டாராண்ணா, லீவ் சைன் வாங்க போனேன். காலையில் போன உடனே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் 9:05க்கு தான் ஹெச்ஓடி என்னை கிராஸ் பண்ணி, என் கேபினை கிராஸ் பண்ணி தான் போவார். சரின்னு போனார். போன உடனே சரின்னு பார்த்தேன், நான் அவரை பார்க்க வேண்டாம்னு கீழே கும்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 11:30 மணி 10:45 10:50 போல் அவருக்கு பார்த்தேன். அவரோட டைம் டேபிள் எங்கிட்ட தான் இருக்குது. 11 மணிக்கு தேர்ட் அவர் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு 10:50க்கு போனேன். போன உடனே வாப்பா அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு உள்ளே போன உடனே பார்த்த உடனே சொன்னார், இது கால் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாரு. அன்னைக்கு சார் இல்லை சார், இது அன்னைக்கு லீவை எப்படி இன்ஃபார்ம் பண்ணிடணுன்றதுக்காக தான் சார் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. சரிப்பா, ஒன்று 7 மணிக்கு முன்னாடி அடிக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் 9 மணிக்கு மேலே அடிச்சிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாரு. சார் நான் 9 மணிக்கு மேலே தான் அடித்தேன் அப்படின்னு. அப்புறம் 7 மணிக்கு முன்னாடி அடிக்கல, அது ஓகே. 9 மணிக்கு மேலே தான் அடித்தேன், 9:05 9:10க்கு தான் அடித்தேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைன் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் இதை நான் பார்க்க வேண்டிய விஷயத்தையும் சொன்னேன். அப்புறம் இதை அதை மாற்றிட்டு வாங்கன்னாரு. சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் 9:05 9:10க்கு தான் எடுக்கலை போனோம். அப்புறம் தான் நான் விடாமல் அடித்தவன் தான் எடுத்தார். இவன் விட மாட்டேன் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுத்தார். நமக்கு நம்ம தலைவலி, அவருக்கு அவர் என்ன முதலாளி மாதிரியே உட்காந்துருக்காரு. அவருக்கு அவன் தலைவலி இருக்கு தானே செய்யுது. அதனால அப்புறம் சரின்னு போயிட்டு அப்புறம் சைன் வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி அன்னைக்கு எவ்வளோ எனக்கு வயிற்று வலி, ஃப்ரைடே தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தா போதும் வயிற்று ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. அந்த பெயின் எப்படா போகும்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் போணுச்சு. ரெஸ்ட் எடுக்கல, நீ அந்த இது எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்சி வெந்தயத்தை போட்டு இது பண்ணோன்னு போயிடுச்சு. நம்ம சுளுக்குன்னு வலி வந்துச்சு. ப்ராப்ளமே உனக்கு இப்போவே அல்சர் ப்ராப்ளம் வருது. அல்சர் ப்ராப்ளம் வந்துச்சு. மனுஷன் இயற்கையாக நம்ம மூளையே வேலை செய்யாது. அல்சர் தொந்தரவு வயிற்று பிரச்சனை இருந்துச்சுன்னா. ஆமாம், அன்னைக்கு ஏன் கேட்குறீ, எனக்கு வயிற்று வலி வந்த உடனே போதும் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு குளிச்சுட்டேன். குளிச்சுட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லை உடம்புல. வெளியே தானே தண்ணி ஊற்றி குளிக்கிறோம். வெளியே தண்ணி ஊற்றி குளிச்சோன்னா உள்ளே உடம்பு வயிறு கடமுடான்னு ஒரு மாதிரி இருக்குது. வெளியே தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்தால் இந்த நம்ம இப்போ நாளைக்கெல்லாம் வேலைக்கு போயில, நேற்றுலாம் இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போயில உடம்பு வெளியே குளிச்சுட்டு வந்தால் உள்ளேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அது என்னவோ ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. உள்ளே நானே சரியில்லை, நீ ஏன்டா என்னை குளிக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி. இப்போ முடியாத ஆளை தூக்கி கொண்டு போய் குளிக்க வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரியே இருந்துச்சு. யாரா என் மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சரி வேண்டாம்னு 1 மணி துணியாக முடிவெடுத்த பிற்பாடுதான் போகலை, ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்த பிற்பாடுதான் சரின்னு காமான மாதிரி இருந்துச்சு.
இல்லைன்னா ஆகா நம்மள வேற யோசிச்சுக்கிட்டு நல்ல வேலைக்கு போயிருந்தாலும் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா திரும்ப வரணும். அது வர்றது வேற, ரொம்ப கஷ்டம் போயிட்டு வர்றது வேற. ஆமாம், அதுக்கு பேசாமல் ஜெமினி வீட்டில் சேலரி போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சில நேரம்லாம். ஆனால் வந்து வயிற்றுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, என்ன இதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது தெரியுது இல்லை, என்னைய எதுவுமே இழுக்க விடுறியா, என்ன வாட விடுத்துற வயிற்று பிரச்சனை எனக்கு இது. ஆனால் எனக்கு சின்ன வயசுல எல்லாம் ஒன்றுமே பண்ணலை, போய் இப்போ தான் ரொம்ப படுத்துது. வயசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப படுத்துது. உனக்கு இப்பவே படுத்துது, எனக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் அல்சர் ப்ராப்ளம் ரொம்ப கொடுத்து. சின்ன வயசுல எல்லாம் அப்படிலாம் இருந்திருந்தா நான் முத்துமினா கல்யாணமே பண்ணியிருக்க முடியாது, இப்படிலாம் போயிருக்க முடியாது, இப்படி குடும்பத்துக்காக உழைச்சிருக்க முடியாது. ஆனா நான் வேலைக்கு போகாட்டியும் மற்ற செயல் நான் தானே செஞ்சாகணும். ஆமா, பணம் ரெடி பண்றது, ஒரு காய் வாங்கிட்டு வர்றது எல்லாமே நான் தானே. நீங்க 2 பேரும் படிக்கல, அவ்வளவு டியூட்டியும் நான் தானே செஞ்சேன். இந்த வாரம் வீக்கெண்ட் எங்கே போறதா பிளான்? இந்த வாரம் வீக்கெண்ட் பார்ப்போம். அதுக்கு பணம் வேற இல்லை, செலவழிக்குது. ஒரு அன்னைக்கு இத்தனை 2 வாட்டி போனதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 5000 ரூபா ஆயிடுச்சு காரில் போனதுக்கு. கண்ணாத்தாள் கோயிலில் போயிட்டு அந்த வீடியோ போட்டது யாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? நீ அதை கொஞ்சம் தானே போட்டிருக்க? ஆமாம், ஒரு 5 நிமிஷம் போட்டிருக்கேன். 5 நிமிஷம் கூட இல்லை, அது கமெண்ட் யாரும் போடலை. அது நல்லா இருக்கால அப்படி ஒன்று நம்ம விட்டு அவங்க விட்டு மாதிரி இல்லை. அவங்கன்னா அவன் வினோத் சங்கீதா நிறைய, அதாவது வர்றது பைய எடுக்கிறாங்க, நிறைய இருக்கு அவங்க விட்டுக்கோ. எங்கே வெளியே ஷூட்டிங் எடுத்தாலும் கடையில் நிற்கிறது. நம்ம நீ சீக்கிரம் எடுத்துற, வீட்டில் பேசுறது கூட லேட் ஆகுது, எங்கேயும் போனா எடுக்கிறது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிருது அந்த வீடியோ. கொஞ்சம் லென்த்தாக எடுக்கணும். என்ன டிஃபரன்ஸ்னு தெரியல, கொஞ்சம் லென்த்தாக எடுக்கணும். ஆமாம், அவங்க என்ன எடுக்கிறது அதே நீட்டிடுறாங்க நிறைய. அந்த இதை காமிச்சு அதை காமிச்சு அப்படியே நீட்டிடுறாங்க. கடையில சோஃபா செட்டு காமிச்சு அதுல வாங்க போறோம்னா அதை நீட்டிடுறாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வேலை சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த வேலை சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க. அதை எப்படி கடையில நின்றுக்கிட்டு சொல்லுங்களா, இங்கிட்டு தனியாக கடையில நின்றுக்கிட்டு தான் சொல்லுங்க. அவங்க கடையில எல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அவங்களதான் நிறைய பேர் இது ப்ரமோஷன் வீடியோ போட்டுறாங்க, அவங்க போடலையா, எங்களுக்கு ப்ரமோட் பண்ணித்தாங்க, அதுல இது பண்ணல, அது கூட நாங்க பண்ணாம தான் இருக்கோம் அப்படின்னு. எங்களுக்கு இதுல போதுமான காசு வருது. ப்ரமோஷன்னா எங்க சேனலை டெவலப் பண்ணி கொடுங்க, எங்க பொருளை டெவலப் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம மளிகை ஜாமான் விற்கிறோம்னா எங்க பொருளை வந்து டெவலப் பண்ணி கொடுங்க உங்க வியூஸ் பாக்குறவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி தான். அதான் அதுல இவன் தீபனேஷ் தான் ப்ரமோஷன் வீடியோ நிறைய போடுறேன். அவன் அகாரோல இதுல ப்ராடக்ட்லாம் நிறைய போடுறேன். இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. அம்மா இந்த சர்ஃபிக்சர் அதுக்கு இந்த இதை சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு அது போடுது. அந்தம்மா நிறைய போடுறாங்க அவங்க ப்ரமோஷன் வீடியோ. அவங்க தான் ப்ரமோஷன் வீடியோ ரொம்ப போடுறாங்க. வினிதா ஹவுஸ் குக்கிங் எல்லாம் போடல, சங்கீதா போடல, வினோத் சங்கீதாவும் போடல. அது இவங்க தான் அதிகமாக போடுறாங்க ப்ரமோஷன் வீடியோ. குறுக்கு வழி தான் பார்க்குறேன். அதான் இது என்ன கொஞ்சம் மணி உடனே வந்துடும், ப்ரமோஷன் பண்ணுறவங்க உடனே கொடுத்துருவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான், நம்ம டிவியில் பார்க்குறோம்ல ஆடு, அது மாதிரி தான். அப்புறம் கூலி படம் பார்த்தாச்சா? கூலி படம் நல்லா இருக்கான். யார் பார்த்துட்டு வந்தா? சங்கீதா வினோத்தா, தருண் சுந்தரம், யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னாங்க. கூலி படம் நல்லா இருக்கான். நல்லா இருக்கான், நம்மளும் பார்க்கலாம். ஒரு நாள் போனோம்னா. ரஜினி படம் நடிச்சிருக்காரு. ரஜினி ஒரு ராசி தானே? ரஜினி ராசி தான், இதில் சூப்பராக நடிச்சிருக்காரா. கூலி படம் இது ஒரு ஆடில் ஒன்று போட்டிருந்தாங்க மம்மி. இது பெரிய ஆளுகள் மட்டும்தான் கூலிக்கு அலௌடா, சின்ன பிள்ளைகளெல்லாம் அலௌடு இல்லைன்னு. இல்லை அட்வர்டைஸ் இது மாதிரி ஆட் மாதிரி போட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க கொலாங்குட்டி எல்லாம் பிள்ளைய இது லேடிஸ் கட்டிக்கிட்டு வருதுங்க. இந்த சீக்கிரம் போங்க, இந்த கூலி படம் போட்டுறாங்க, சீக்கிரம் போங்கன்னு தேட்டர்கிட்ட போகுதுங்க. அவன் உடனே தேட்டரில் அந்த செக் பண்ணுவான்ல இந்த ஸ்கேனர் வச்சு, அவன் சொல்கிறேன் 18 வயசுக்கு மேலே மட்டும்தான் அலௌடு, சின்ன பிள்ளைகளுக்குலாம் அலௌடு இல்லை, எல்லாரும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க திரும்ப அப்படின்ட்டு. அப்படின்னு ஒரு ஆடு மாதிரி போட்டிருந்தாங்க காமெடிக்காக. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது கூட்டிக்கிட்டு கீழே போயிடுதுங்க. இந்தா நான் மிக்சர் வாங்கிட்டு வந்தேன், இந்த இதுக்கெல்லாம் திங்கிங்கன்னு, இந்தா இதை நீயே தின்னியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா அவன்ட்டு, செக் பண்ணுறவன்ட்டே மிக்சரை.
அந்த மாதிரி இது வந்து புல்லு இது வந்து தீனி எல்லாம் வாங்கிட்டு முடிச்சுக்கலாம். கேடி ஃபேமிலி கேடி ஃபேமிலி தான் இது பார்த்துச்சான். கூலி படம் பார்த்துச்சுல பார்த்துச்சான். ஆமா எங்கேயோ தேட்டர்ல பார்த்துச்சான். அதுக்கு வந்து தீனி கொண்டு போனதெல்லாம் கொண்டு போக கூடாது, நோட்டு அலோடு விட்டாங்களா. 10 ரூபா தீனி அங்கே வந்து 40 ரூபா 50 ரூபா வைக்கிறாங்களா தேட்டருக்குள்ள. அதை வாங்கணும் விட்டாங்களா. அது நல்லாவும் இல்லையா சொன்னுச்சு. அவங்க ஏன்னா இப்போ இங்கே கொண்டாந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்கே விற்காத பொருள்னு நினைக்கிறாங்க. எல்லாம் வயிற்று இறப்பிருங்கல்ல, இப்படி ஏற்றுன வயிற்று இறப்பிட்டா அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் கவர்மெண்ட் விட்டுருக்கு பாருங்க. கவர்மெண்ட் விட்டுதா தேட்டருக்காரன் யாரோ எடுத்து வந்தானே இல்லை மம்மி. இப்போ கவர்மெண்ட் வந்து அவன் கூட காசு வாங்கினா கேட்கத்தானே வேணும். ஆமாம் அது மாதிரி தேட்டருக்குள்ள தீனி தப்பு தப்பா நடக்குது. இதுல அதை சொல்லு. கவர்மெண்டே தப்பா நடக்குது. எவனாவது நல்லவன் தப்பு பண்ணாதே அந்த தப்பு, கெட்டவன் தப்பு பண்ணா தப்பே கிடையாது. அது வாழ்க்கையில ஒரு பாவம். அப்புறம் சந்தையில யாரை பார்த்தீங்க? சந்தையில யாரையும் பார்க்கல, சாமான வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை, அவரைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் என்ன வாங்கணும், புடலங்காய், அப்புறம் கேரட்டு, வெங்காயம் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கிடைக்கு கொஞ்சம். வெங்காயம்லாம் ஒரு வாரம் வாங்கினாலே அது 2-3 வாரத்துக்கு கிடக்கா. 3 வாரத்துக்கு வந்துருது நமக்கு. நான் திரும்பி வெங்காயம்லாம் நிறைய இதை உரிக்கிறேன், அப்படி இருந்தே வந்து நிறைய உரிக்கிறீங்கன்னா நிறைய போடுறது இல்லைல்ல. ஆமாம். தேங்காய் முடியெல்லாம் நிறைய இருக்கு. தேங்காய் அரைச்சணும் ஒன்றுமா. நாளைக்கு ஏதாவது பண்ணிக்க வேண்டியது. மாவு ஆட்டணும் நாளைக்கு, மாவு கூறிக்கணும். எங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போடுறதுலாம் வியூஸே போகல, ஏன்னே தெரியல. கமெண்ட் அந்த அந்த இன்னைக்கு ஒருத்தர் கேரளாவிலேருந்து போட்டிருந்தாங்க. கேரளா என்ன எப்படா நம்ம வீடியோ வரும்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. பரவாயில்ல போட்டிருந்தாரு. படிக்கலையே அது கமெண்ட்டு? படித்தேன். அதுதானே நான் தானே சொன்னேன் இன்னைக்கு காலையில் உங்கள்கிட்ட கேரளாலேருந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. உங்கள் வீடியோக்கு நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கோம். உங்கள் பையனுக்கு ஏதோ கல்யாணம் ஆகிருமா போட்டிருந்தாங்க. நல்லா போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு தேங்க்ஸ். அப்போ கேரளா வரைக்கும் பார்க்குறாங்க. ஆமாம், கேரளா வரைக்கும். தமிழ்நாடு, கேரளா எல்லா மாநிலத்துக்குமே போகும் போல இதெல்லாம். முத்துமினாதான் நாளை பாருங்கெல்லாம் போகுதாம்மா, பிள்ளைய ஜோதிச்சுக்கணும். இதில் அளவு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் போயிடும். ஆமாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பாப்புலர் எப்படி எடுத்துகிட்டு போவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சரௌண்டிங், நம்ம வீட்டுக்கிட்ட சரௌண்டிங், அப்புறம் நம்ம ஊர், அப்புறம் நம்ம மாவட்டம், அப்புறம் நம்ம மாநகராட்சி, அப்புறம் இப்படி கோயம்புத்தூர், சேலம், மதுரை, அப்புறம் இப்படி சென்னை. நம்ம எந்தெந்த இடம்லாம் போகிறோமோ அந்தந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். இப்படி கோயம்புத்தூரில் போய் 4 நாள் தங்கியிருந்தோம்னா அங்கேருந்து வீடியோஸ் போட்டோம்னா அது அந்த ஏரியாவில் இருக்கவங்க. அப்படியா? அப்படி தான் கொண்டு போகுது. அந்த மாதிரி சர்ச் பண்ணல எடுத்து. எனக்கெல்லாம் வினிதா ஹவுஸ் குக்கிங்லாம் அடிக்கடி வரும், கேடி ஃபேமிலி வரும், தருண் சுந்தர் வரும். அம்மா கைக்கு போய் இப்போ வரமாட்டேங்குது. அவங்க வீடியோ போட்டால் தானே வரும். அவங்க போட மாட்டேங்கிறாங்க. அவன் என்னதான் பண்ணுறானா தெரியல. தீபனேஷ் வேலைக்கு எதுவும் போகிறானான்னு தெரியல, போட மாட்டேங்கிறானே தெரியல. முதல்லலாம் விரட்டி போட்டாங்க, விரட்டி போட்டாங்க நல்லா. அவன் ஏதோ அவனுக்கு டைம் சரியில்லை, இருக்கு சதயம். அவன் டைம் சரியில்லை. இந்த கும்பம் சதயம்லாம் பக்கத்துலலாம் ஆள் சூப்பராக இருக்காங்க. ஆமாம், ஒருத்தர்களுக்கும் ஒரு மாதிரி, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. அதுலேயும் சொல்லிடுறாங்க அவங்க நல்லா இருக்கா. நம்ம சொன்னோம்னா அவங்க பிறப்பு ஜாதகம், அவங்களுடைய கர்மா வினைங்க. அப்புறம் என்னத்துக்கிட்ட ஜாதகத்துக்கு சொல்கிறீங்க? பொதுவான பலன் தான் நாங்கள் சொல்லுவோம். பொதுவான பலன் தான் சொல்லுவீங்களா? அவங்க கர்மா நல்லா இருக்கு, அதனால நல்லா இருக்காது. ஒரு கெட்டவன் ஏன் நல்லா இருக்கேன், வசதியா இருக்கேன்னா அவனுடைய கர்மா பழைய கர்மாங்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணத்தை சொல்லி விட்டுறாங்க. அவ்வளவுதான். என்ன இதுல என்னத்தை நம்புறது? ஆமா.
நமக்கு விளங்குற மாதிரி எதுவும் சொல்லலை, விளங்காத மாதிரி சொல்லிவிட்டாங்க. இதை நம்ம கேட்டுக்கிட்டு வாய மூடிட்டு தான் இருக்க முடியும். வழிக்கு நம்ம வெங்காயம் மட்டும் வறுக்கணும். விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யணும். பச்சரிசி 27ஆம் தேதினா அடுத்த வாரம் புதன்கிழமை. ஆமாம், கேடி ஃபேமிலியா யாரோ ஒருத்த கொழுக்கட்டை செஞ்சாங்க, நல்லா இருந்துச்சு. பச்சரிசி கொஞ்சம் இது கொஞ்சம் வறுத்து பச்சரிசியும் இதுதான் சங்கீதா வினோத்துக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் கூட்டி கொஞ்சம் வறுத்து மிக்சியில் நுணுக்கிட்டு ரவை மாதிரி நுணுக்கிட்டு இதுல வெள்ளைப்பாகுல போட்டு அதை நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு ஊட்டி அது ரவா லட்டு இந்த லட்டு மாதிரி நல்லா இருந்துச்சு. யாருன்னே மறந்து போயிடுது. இப்போ வயசாக ரொம்ப மறந்து போயிடும். இல்லை, அதுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்கல்ல, இது நம்ம ரூட்டு பார்க்கலையா? இப்போ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு போவேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வேலையை நினச்சிட்டு போயிட்டு இந்த நினச்ச வேலையை மறந்துடுவேன். அப்படி மறதி வருது. முன்னாடிலாம் அப்படிலாம் மறக்க மாட்டேன், அப்படிலாம் மறதி வருது. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வயசு கூட பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும் கூட தலைக்கு, அதனால மறந்து வருது. ரொம்ப முக்கியமான சண்டை சச்சரவு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் மறக்காது. இந்த ஏதாவது அதை எடுக்கணும், அதை பண்ணணும், இதை செய்யணும்னு நினைச்சிட்டு போனோம்னா அது மறந்துடும். வேலை கரெக்டாக மறந்துட்டா ஆமா நல்ல சௌரியமா இருக்கும். நல்ல சௌரியமா இருக்கும். இல்லை நான் ஏதோ ஒன்று எடுக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து எடுக்கிறது 2 தான் நினைச்சிட்டு வருவேன். கடைசியில 1 எடுத்துக்கிட்டு போயிடுவேன், 1 அப்புறம் திருப்பி வந்து எடுக்கிற மாதிரி. ஆனா அவங்க யாராவது நமக்கு வேண்டாதவங்க எதுவும் சொல்லிட்டா அது மட்டும் ஞாபகத்துல இருக்கும். சுருக்குன்னு சொல்ற வார்த்தை, சுருக்குன்னு சொல்லிட்டா அது மட்டும் ஞாபகத்துல. அதனாலதான் மேமே சொல்றாங்க ஒரு வாரத்தை கொள்ளும் ஒரு வாரத்தை வெல்லும்ன்றாங்களா? ஓ அப்படியா? இல்ல அது நம்ம சொல்ற வார்த்தையிலே நம்ம பல வாட்டி ஒரு வார்த்தையே சொன்னோம்னா அந்த வார்த்தை ஒண்ணு வெல்லும், ஒண்ணு கொள்ளும். வெல்லும்னா எப்படி புரியுது? சக்சஸ் ஆயிடும், வார்த்தை நல்லதா போயிடும். என்ன அதே நம்ம பல வாட்டி கெட்டதா சொல்லிக்கிட்டே இருந்தா நீ நாசமாதே போவேன்னா அது ஒரு வார்த்தை பழிச்சிடும். ஆமா, அந்த கெட்ட வார்த்தை வாங்கக்கூடாது. பெத்தவங்கள்ட்ட இதெல்லாம் அந்த கெட்ட வார்த்தையே வாங்கக்கூடாது. பெத்தவங்கள்ட்ட வார்த்தை ரொம்ப இது. பெத்தவங்கள்ட்ட இருந்து எந்த பிள்ளையும் கெட்ட வார்த்தை வாங்கக்கூடாது. எந்த தாய் தகப்பனும் பிள்ளைய கெட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி தான் நம்மளுடைய வளர்ச்சி. என்ன ஆனா இவங்க எல்லாமே அது என்னது, நம்ம அந்த ஜெயில இருக்க ஆளு அவங்க பிள்ளைகளை கொன்னே விட்டாங்க. அபிராமி அது ரூட்டே தனியா போயிடுச்சு. அது ரூட்டே தனியா போயிடுச்சு. அது குடும்ப பெண்களோட சேர்க்க முடியாது. என்ன ஆமாம், அதோட ரூட்டே தனி. அது வேற விதமாவே இவங்களை சித்தரிக்கலாம். ஆனா இப்ப நிறைய பிள்ளைய அப்படிதான் இருக்குதுங்க. இப்ப நிறைய செல்ஃபிஷா இதே இந்த பொண்ணையும் சொல்லிச்சு. இன்னைக்கு எனக்கு பேசிட்டு இருக்கல, எந்த பிள்ளையும் கஷ்டப்படுறது தயாரில் இல்லாச்சு. எல்லாம் இருக்கா, சரி நான் வாழ வரேன், என்ன நீ நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா வச்சுக்கிறியா, நான் வரேன் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்குது. எந்த பிள்ளையும் நான் கஷ்டப்படுறது இதுல இல்ல. இனிமேல் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை உருவாக்கணுங்கிற நிலைமைக்கு வரல. என்ன நல்லா இருக்கும்போது நம்ம போகும்போதே நம்ம நல்லா இருக்கணும். போகும்போது வாழ்க்கையை வாழ்ந்துடணும், பின்னாடி வாழ்றதுங்கிறது கிடையாது. போகும்போதே வாழ்க்கையை வாழ்ந்துடும். அப்ப புள்ள வைக்கிறதா போகும்போதே பிள்ளையோடய போயிட்டா அங்கேயே போயிட்டு சும்மாவே இருந்துக்கலாம்ல. மாசமா இருக்குங்களே இல்ல அங்கே போய் புள்ள வைக்கிற வேலை இருக்கும்ல, அதுவும் இங்க இருந்தே பிள்ளைய வெத்துக்கிட்டே போயிட்டோம்னா அது வெத்துக்கிட்டு போயிட்டா வாழ்க்கை அப்புறம் அதோட புனிதமே இருந்துச்சு. என்ன அதுகளுக்கு தான் கஷ்டப்படவே தயாரா இல்லையே மம்மி. அது கஷ்டப்படாது. இந்த பொண்ணு இப்ப சொல்லுது, அது மனசுலன்றதுதான் அதை சொல்லுது. யாரும் வாழ்க்கையில கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க எல்லாம் வாழ்ந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. என்ன கஷ்டப்பட்டு நம்ம நல்லா வந்தோங்கிற ஒரு சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தைக்கு வழியே இல்லை. நாங்க போகும்போதே நல்லா இருக்கணும், இல்லைன்னா நீ போடான்ட்டு நாங்க போயிட்டே இருக்கோம். அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற காலத்து பிள்ளைகள். அது உண்மைதான், வாஸ்தவம் தான். கஷ்டத்தை சுமக்க தயாரா இல்லை, கஷ்டத்தை சுமக்க தயாரில் இல்லை. சரி அவன் கஷ்டப்படுறேன், அப்புறம் நல்லா அது வேணா அப்படிலாம் 2 பிள்ளைய வேணா கொஞ்சம் இருக்கலாம்.
வேற கேஸ்ட் அம்பளார் பிள்ளை எஸ்சி பிள்ளை வேணா அந்த மாதிரி இருக்கலாம். வேற கேஸ்ட் எதுவுமே அதுக்கு வராது அப்படிங்குது. அப்படி அதுகளுடைய தாட்டு வந்துருச்சு. எதுவும் கஷ்டப்படுறதுக்கு தயாரில் இல்லை. அப்படி இல்லைன்னா வாழ்க்கையை வாழணும். அப்படி இல்லைன்னா அப்பா வீட்டுக்கு கொடுப்பிடுதுங்க. ஆமாம், நீ என்னடா பெரியது, எங்கள் அப்பா தானே எனக்கு பெருசு. ஆமாம், அப்படி வாழ்க்கை அப்படியெல்லாம் அத்தியாவசியமா கட்டாயமா வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. என்ன பெரிய வாழ்க்கை, அங்க இருக்கிறத விட இங்க பெட்டரா சௌரியமா இருக்கோம்னா நாங்க வரோம். யாரே சொல்லுது இங்க சௌரியமா வச்சுக்கோ, சௌரியமா இருக்கோம்னா இதே என் புருஷன், இதே என் வீடு, இதே என் குடும்பம்னு சொல்லி சந்தோஷமா வாழ தயார். அதை விட்டுட்டு ஐயோ கட்டிட்டாலே நம்ம இந்த நிர்பந்தத்துல வாழ்ந்து நம்ம நிலைமையை பெருசாக்கணுமே, நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு யாரும் வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு நல்லா வர்றதுக்கெல்லாம் இந்த காலத்துல யாரும் இல்லை. கமிட்மெண்ட் வச்செல்லாம் யாரும் நல்லா வர்றதுக்கு எல்லாரும் நான் வரும்போதே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப என்ன வாழ்க்கையில புருஷன் வரங்காட்டியுமே சம்பாதிச்சு வச்சுக்கணும். அப்படிதான். 1 கோடி ரூபாய் பையன் பிறந்த உடனே சம்பாதிக்க ஆரம்பிச்சானே 25-30 வயசுல சம்பாதிக்கலாம். பையன் பிறந்த உடனே படிக்க வேண்டாமே. அப்புறம் அப்பதான் 25 வயசுக்கு அவன் சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா அவன் 25 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சு எப்போ அதெல்லாம் முடிக்கிறது? ஆனா நம்ம மாமாவெல்லாம் சம்பாரிச்சு தானே வச்சிருந்தாரு. இருந்தாலும் சம்பாரிச்சு வச்சிருந்தான்னா அவங்க எந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருந்தா? அவங்களுக்கு என்ன வயசு, அவங்க எந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருந்தா? இல்ல சொல்றேன் கேளு. சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. இருந்த உடனே இருந்தாலும் கல்யாணம் பண்ணி பொண்ணு போன உடனே ஒன்னுத்தையும் சௌரியத்தை இந்த நீ வந்துட்ட, நீ எல்லா சௌரியமா அனுபவி நீ கொடுத்துடலையே. அப்போ இல்லாத குடும்பம் மாதிரி தானே நடத்த விட்டதாக. இவ்வளவு வசதி இருந்தோம். அவங்க வேற, மற்றவங்கெல்லாம் வேற. என்ன அவங்களும் மனுஷதானே? மனுஷதான். ஆனா அவங்க தாட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. அவங்க அம்மாவோட கட்டுப்பாட்டுல இருந்தாரு. என்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? நறுக்கிட்டேன், கீரை நறுக்கிட்டேன். கீரை நறுக்கிருக்கீங்களா? நறுக்கிட்டேன். நாளைக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி சாம்பார் கவி போடணும். கீரை கொடுத்துருக்கோம். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் பண்ணணும். பண்ணிட்டு பார்க்கலாமா? டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்கு. எனக்கு இட்லி பொடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இட்லி பொடி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.